ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் ஸ்லைடில் பார்த்துட்ருக்க சில தமிழ் வார்த்தைகளுக்கான ஆங்கில வார்த்தைகள் என்ன, அதை எப்படி சென்டென்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம், எல்லாமே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கம்யூனிட்டி டேப்பில் ஒரு 5 questions கேட்டிருக்கேன் பேஸ்ட் ஆன் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் இருக்கிற அந்த 5 questionஸ்க்கு ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது லெசனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நியூ வேர்ட், இயர் ஷாட். இயர் ஷாட் அப்படின்னா கூப்பிடுற தொலைவில் இருக்கிறது. பாஸ் பக்கத்தில் நிற்கும் போது பேசினா அவர் காதில் விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஸ்பீக் when the boss is within ear shot. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நான் ஒன்றும் பொம்மை கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? I am not a puppet to hear whatever you say. அவனை நம்பாத, அவன் ஒரு கோல் முட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம், ஹீ இஸ் அ டெயில் பேரர். டெயில் பேரர் அப்படின்னா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுமே வதந்திகளை பரப்புறவங்க, அதுக்கப்புறம் சீக்ரெட் ரகசியங்களை வெளியில சொல்றவங்கள நம்ம டெயில் பேரர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட பையனோட ஃபியூச்சரை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் இன்கன்சிடரேட் அபவுட் ஹிஸ் சன்ஸ் ஃபியூச்சர். மற்றவர்கள் பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறவங்க, மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்க, மற்றவர்களுடைய தேவைகளை பற்றி எண்ணி பார்க்காமல் இருப்பவங்கள நம்ம இன்கன்சிடரேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் மைசர். மைசர் அப்படின்னா கஞ்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். பணம் நிறையா இருக்கும், ஆனால் அதை செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது, அவங்கள தான் நம்ம கஞ்சன் அப்படின்னு சொல்கிறோம், மைசர். எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். There is no use of being a miser. Spend the money generously and enjoy every moment. கஞ்சனா இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது, இருக்கிற பணத்தை நல்லா செலவு பண்ணிட்டு ஒவ்வொரு நிமிடத்தையும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. நெக்ஸ்ட் அடுத்த வேர்டு வந்து செல்ஃப் சீக்கர். செல்ஃப் சீக்கர் அப்படின்னா அவரை பற்றி மட்டும்தான் நினைப்பார், அவருடைய நலனை பற்றி மட்டும்தான் யோசிப்பார், அவர் தான் செல்ஃப் சீக்கர். அவருக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் நல்லா பேசுவார், நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், அவர் தான் செல்ஃப் சீக்கர். ஹீ இஸ் அ செல்ஃப் சீக்கர் ஹூ இஸ் நைஸ் ஒன்லி டு பீப்புள் ஹூ கேன் டூ ஹிம் ஃபேவர்ஸ். அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, அவர் வந்து ஒரு செல்ஃப் சீக்கர் அப்படின்னா தன்னலத்தை மட்டுமே யோசிக்கிறவர். அதனால அவருடைய நலத்துக்காக யார் என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் நல்லா மூவ் பண்ணுவார் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. நெக்ஸ்ட் வேர்ட் செகேஷியஸ். செகேஷியஸ் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம், செகேஷியஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகேஷியஸ் பர்சன் அப்படின்னு நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா நல்ல முடிவெடுக்கும் திறன் கொண்டவங்க, அதுக்கப்புறம் ஒன்று சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம செகேஷியஸ் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A sagacious man seldom fails in his life. தமிழில் கூட சொல்லுவோம் இல்லையா, யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அறிவானவன் இல்லைன்னா புத்தி கூர்மை உடையவன் எந்த நேரமும் வந்து லைஃப்ல வந்து சக்ஸஸ்லேயே இருக்கணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை, அப்பப்போ அவனும் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மீனிங் தான் இது. நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்கேப் கோட். ஸ்கேப் கோட் அப்படின்னா பலியாடு. பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிப்பவன் ஸ்கேப் கோட். Am I going to be the scapegoat for your master plan? உங்கள் மாஸ்டர் பிளானுக்கு நான் தான் பலியாடாக போகிறேன்னா? நெக்ஸ்ட் வேர்ட் பிளைண்ட் மேன்ஸ் பஃப். பிளைண்ட் மேன்ஸ் பஃப் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு, கண்ணாமூச்சி விளையாடுறோம் இல்லையா, அதுதான் பிளைண்ட் மேன்ஸ் பஃப். தே ஆர் பிளேயிங் பிளைண்ட் மேன்ஸ் பஃப். அவர்கள் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் வேர்ட் டாசிட்டன். டாசிட்டன் பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா டாக்கட்டிவ் பர்சனுக்கு ஆப்போசிட். டாக்கட்டிவ்னா அதிகமாக பேசுகிறவங்க, டாசிட்டன்னா அதிகமாக பேச மாட்டாங்க, பேசவே மாட்டாங்கன்னு இல்லை, அதிகமாக பேச மாட்டாங்க, எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் பேசுவாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A taciturn man speaks only when absolutely necessary. அப்படின்னா என்ன, எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் மனோட்டனஸ். மனோட்டனஸ் அப்படின்னா போரிங் அப்படின்னு அர்த்தம். His speech was monotonous அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய பேச்சு அவருடைய உரையாடல் வந்து ரொம்ப போரிங்காக இருந்தது,
மனோட்டோனஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம், மனோட்டோனஸ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே மனோட்டோனஸ் அப்படிங்கிறதே போரிங்கை குறிக்கிறது தான். நெக்ஸ்ட் வேர்ட் கரிஸ்மேட்டிக். கரிஸ்மேட்டிக் அப்படின்னா எனர்ஜெட்டிக், லைக்கபிள், அவுட் கோயிங். அவங்கள வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க, பீப்புளை அட்ராக்ட் பண்ணுவாங்க, அப்பியரன்ஸ் வைஸ்லேயும் அட்ராக்ட் பண்ணுவாங்க, பேஜ்லேயும் அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுதான் கரிஸ்மேட்டிக். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா கரிஸ்மேட்டிக் ஆப்போசிட் மனோட்டனஸ். The charismatic leader inspired everyone with his powerful speech and personality. லீடரை வந்து கரிஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரு தன்னுடைய பேச்சு திறமையினாலையும் தன்னுடைய தோற்றத்தினாலையும் மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காரு, இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, கவர்ந்து இழுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ட் ரிலையபிள். ரிலையபிள் அப்படின்னா நம்பகமான. ஒருத்தரை எப்படி நம்ம ரிலையபிள் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் செய்ய மாட்டாங்க. ஒரு டாஸ்க் ஏதோ ஒன்று கொடுத்தோன்னா ஆன் டைமில் முடிக்கணும்னு நினைப்பாங்க. ரிலையபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஹாவ் ஹேண்டட் ஓவர் மை கார் டு த ரிலையபிள் பர்சன். நான் என்னுடைய காரை நம்பகத்தகுந்த ஒரு ஆளிடம் ஒப்படைத்தேன் அப்படிங்கிற பொருள் தான் இது கொடுக்குது. ஸோ உங்களுடைய ஸ்டப்ஸ், உங்களுடைய ப்ரெஷியஸ் திங்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யார்கிட்ட கொடுப்பீங்க? யார் பொறுப்பாக பார்த்துப்பாங்களோ, யார் அதை கரெக்டாக வச்சுருப்பாங்களோ அவங்கக்கிட்ட தானே கொடுப்பீங்க. அவங்க தான் ரிலையபிள் பர்சன். அப்போது அதனுடைய ஆப்போசிட் என்ன? அன்ரிலையபிள். அப்படி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. We won't hand over our things to the unreliable person. நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் நம்ம நம்பாத ஒருத்தர்கிட்ட கொடுக்க மாட்டோம். அதுதான் அன்ரிலையபிள். நெக்ஸ்ட் வேர்ட் சோஷியபிள். சோஷியபிள் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, மற்றவங்க கூட மிங்கிள் ஆவாங்க, நல்லா ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆஸ் அ ரிசல்ட் அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ வாண்ட் டு பி ஆஸ் சோஷியபிள் ஆஸ் ஜான். நான் ஜான் மாதிரியே சோஷியபிளாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன். அதுதான் இதனுடைய மீனிங். ஃபியூ மோர் வொக்காபுலரிஸ் பார்க்கலாம். டேண்டலைஸ். டேண்டலைஸ் அப்படின்னா ஆசை காட்டி ஏமாத்துறது. எக்ஸாம்பிள், he was tantalized with the promotion if he finished the project but it never came. இதனுடைய மீனிங் என்னன்னா அவர் அந்த வேலையை வந்து கரெக்டாக செஞ்சு முடித்தார் அப்படின்னா அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கல. அவர் வேலையை முடிச்சிட்டாரு, ஆனால் அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கல. ஸோ டேண்டலைஸ் அப்படின்னா ஆசை காட்டி மோசம் செய்வது. நெக்ஸ்ட் வேர்ட் கம்பேஷனேட். கம்பேஷனேட் அப்படின்னா இரக்க குணம் உடையவர் அப்படின்ற பொருளை தருது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The compassionate teacher helped the struggling student after school. ஸோ இதனுடைய தமிழாக்கம் என்னன்னா இரக்கமுள்ள ஆசிரியர் பாடத்தில் கஷ்டப்படும் மாணவனுக்கு பள்ளி நேரத்திற்கு பிறகு உதவினார். நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரோஆக்டிவ். ப்ரோஆக்டிவ் பர்சன் அப்படின்னா ஃப்யூச்சரை முன்னாடியே பார்க்குறவர். ஃப்யூச்சரில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், அப்படி வந்ததுன்னா எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு இப்போவே வந்து அதை யோசித்து அதற்கான திட்டமிடலை செய்கிறவரை தான் ப்ரோஆக்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், த கம்பெனிஸ் ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் ஹெல்ப்ட் தெம் அவாய்ட் பொட்டென்ஷியல் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ். டிரான்ஸ்லேஷன், நிறுவனத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவர்கள் எதிர்கால நிதி சிக்கல்களை தவிர்க்க உதவின. ஷார்ட்டாக சொல்லணும்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வருமுன் காப்போம். இதையும் நம்ம ரிலேட் பண்ணலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூரையும் ப்ரோஆக்டிவும் நம்ம ரிலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து வேர்சடைல். வேர்சடைல் அப்படின்னா பன்முகம் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. ஒரு பர்சனுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு பர்சன்னால் பாட முடியும், ஆட முடியும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க முடியும். ஸோ அதை தான் வந்து வேர்சடைல் அப்படின்னு சொல்கிறோம். வேர்சடைல் டேலண்ட்ஸ் அப்படின்னா என்ன? பன்முக திறமைகள். வேர்சடைல் ஆர்டிஸ்ட், பன்முக கலைஞர். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ இஸ் ஸோ versatile, she can dance, sing and play the guitar. நெக்ஸ்ட் லாஸ்ட் வேர்ட் விட்டி. விட்டி அப்படின்னா காமெடியாக பேசுறது. காமெடியாக பேசுறது அட் தி சேம் டைம் அதில் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய கருத்துக்களும் இருக்கும். எக்ஸாம்பிள், he is famous for his witty remarks.
அவர் தனது நகைச்சுவையான கருத்துக்களுக்காக புகழ் பெற்றவர். தட்ஸ் இட் ஃபார் டுடே. கம்யூனிட்டி டேப்ல போய் டெஸ்ட்டை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.